வாராரு வாராரு அண்ணாச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பொள்ளாச்சி. ஆமாங்க, பொள்ளாச்சிக்கு ஃபேமஸான தேங்காய் பால் ரசம் தான் இன்னைக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். செஞ்ச அன்னைக்கு வீட்டில் எல்லாருமே அவ்வளோ நல்லா இருக்குன்னு ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், ஒரு 4 பச்சை மிளகாவை 2ஆக கீறி போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதோட கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு சின்ன சைஸ் பூண்டை இடித்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட 2 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள். தக்காளி நல்லா கொலைய வேகணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதோட நம்ம அரைச்ச கொர பொடி இருக்குல்ல, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான காயப்பொடி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சு வந்ததும் ஒரு அரை முறி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பால் சூடு பட்டால் போதும், அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஃபைனலாக கொத்தமல்லி தலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த லெமனை புழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா சூப்பரான பொள்ளாச்சி ஸ்டைல் தேங்காய் பால் ரசம் ரெடி.